ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. என்னடா இது வாழ்க்கை? இந்த வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியே கிடைக்காதா? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம் நம்மளை சுற்றி சுற்றி வந்து நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்குமா? இந்த வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? படிப்பால் நமக்கு துன்பம், வேலையால் துன்பம், தொழிலால் துன்பம், குடும்பத்தால் துன்பம், இப்படி ஏதாவது ஒரு துன்பம் வந்து என்னை சேர்ந்துக்கிட்டே இருக்குது. உடல் உபதையால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலமே கிடையாதா? இதற்கெல்லாம் ஒரு விமோச்சனமே கிடையாதா? அப்படின்னு நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக, விடிவு காலமாக அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான திருப்புகழ் தான் இந்த திருப்புகழ். அந்த திருப்புகழையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்ன துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பம் படிப்படியாக குறையணும், வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடப்பெற்ற பாடல் தான் இந்த பாடல். நேற்று நான் போட்ட பதிவில் அருணகிரிநாதர் தான் செய்த தவறுகளை எல்லாம் இறைவன்கிட்ட மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கேட்டு, எனக்கு இனி வாழ்க்கையே வேண்டாம் முருகபெருமானே அப்படின்னு சொல்லி மனம் நொந்து, இனி சாவறதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை உச்சியிலிருந்து குதிக்கிறப்ப தான் முருகபெருமான் அவரை காப்பாற்றி அவருக்கான நல்ல அருளை வழங்கினார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அருணகிரிநாதர் நல்லவர் தான், அவர் ஊழ்வினையால் பிடிக்கப்பட்டு தான் தவறுகள் செய்தார், அதனால தான் முருகபெருமான் அவரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மைதாங்க. நான் அருணகிரிநாதரை ஒரு குறியும் சொல்லலை. அருணகிரிநாதர் அதாவது அவ்வளோ பெரிய நல்ல மகான், அவரே சில தவறுகளை செய்து அந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து முருகபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறப்ப முருகபெருமான் அவருக்கு மன்னித்து நல்ல ஒரு வாழ்வையும் கொடுத்தார். அதன் பின்பு அவருக்கு மோட்சத்தை கொடுத்தார். இன்றளவிலும் இந்த நிமிஷத்துலேயும் நம்ம ஒவ்வொருவரும் சொல்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு சக்தியை அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கும் சித்தராக எல்லா இடங்களிலும் உருவமில்லாத ஒரு அற்புதமான ஒரு ஒளி வடிவில் அவர் இன்றைக்கும் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. எங்கெல்லாம் திருப்புகழ் பாடப்படுதோ, எங்கெல்லாம் கந்தர் அலங்காரம் பாடப்படுதோ, எங்கெல்லாம் கந்தர் அனுபூதி சொல்லப்படுதோ, முருகனுடைய நாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் அருணகிரிநாதர் இருப்பாருங்க. ராமர் நாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி முருகனுடைய பாடலும், முருகனுடைய பெருமைகளும், முருகனுடைய சிறப்புகளையும் எங்கெல்லாம் ஒலிக்குதோ, எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் நிச்சயமாக சத்தியமாக அருணகிரிநாதர் இருப்பார். அவருக்கு அவ்வளவு நல்ல பேரை முருகபெருமான் கொடுத்திருக்கார். நான் சொல்ல வர்றது, தெரியாதனமாக நம்ம தவறு செஞ்சிட்டோம். இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ அது நமக்கு தெரியாது. நம்ம செஞ்ச பாவ கர்ம வினையினால்தான் இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும். இனியாவது நமக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கணும், முருகபெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாடல்களில் தினமும் ஒன்றை கேட்கவோ சொல்லவோ செய்யலாம். அதாவது முழு நேரமாக உட்கார்ந்து படிக்கலைனாலும் போகிற போக்கில் முருகா முருகா என்ற நாமத்தை கேட்டுட்டு போகிறது, நமக்கு கொடுத்த அற்புதமான பாடல்களை ஒரு முறை கேட்கிறது, இதெல்லாமே நமக்கு நம்ம செஞ்ச பாவத்தை படிப்படியாக குறைச்சி கொடுக்குங்க. திருப்புகழ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நல்ல முறையில் மனப்பாடம் செய்து முருகபெருமான் கிட்ட தினந்தோறும் சொல்லி வழிபாடு செய்துட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. தெரியாதவங்க இதைய ஒரு முறை கேட்டாலே போதுங்க, அல்லது ஒரு முறை சொன்னாலே போதும். நான் தினம்தோறும் திருப்புகழ் பாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க 10 தடவை பாடிட்டு 11ஆவது தடவை மறுபடியும் அதை நம்ம கேட்குறப்ப சொல்கிறப்ப புண்ணியம் நமக்கு மென்மேலும் சேர்ந்து வருங்க. நல்ல விஷயத்தை எப்போ வேணாலும் யார் சொன்னாலும் நம்ம நல்ல முறையில் செய்யலாம். ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா, ஈனனை வீணனை
ஏடெழுதாமுழு ஏழையை மோலையை அகலானீர். மாவினை மூடிய நோய் பிணியாளனை வாய்மையில்லாதனை இகழாதே. மாமணி நூபுர சீதள தாழ்த்தனி வாழ்வுரைவது ஒரு நாளே. நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரத நாற்புகழ் குரமாதை. நாடிய காணிடை கூடிய சேவக நாயக மாமயில் உடையோனே. தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழியால் தரு சிறியோனே. சேனுயர் சோலையின் நிழலிலே திகழும் சீரலை வாய்வரு பெருமாளே. சேனுயர் சோலையின் நிழலிலே திகழும் சீரலை வாய்வரு பெருமாளே. திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற அற்புதமான திருப்புகழ்ங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது. கேடுகட்ட மனம் கொண்டவனை, படிப்பறிவு அப்படிங்கிறது சிறிதுமே இல்லாதவனை, சிறந்த நூல்களை கற்காதவனை, வாய்மை அப்படிங்கிறதே இல்லாதவனை, உண்மை இல்லாதவனை, நோய் பிணி அண்டி உள்ளவனை, எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு தற்குறியான மடையனை என்ன காப்பாற்ற நீ ஒரு நாளாவது வருவியா முருகப்பெருமானே? என்கிட்ட எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருக்குது, இவன் ஒரு மூடன் அறியாதவன், இவனை நம்ம சேர்த்துக்கவே வேண்டாம் அப்படின்னு என்னை ஒதுக்கி தள்ளிடுவியா? ஊழ்வினையால் பிடிக்கப்பட்ட பாவங்களால், இந்த ஈன செயலால் நான் பிடிபட்டு அவதிப்பட்டுட்டு இருக்கிறேன். அழகிய மணிகள் கொண்ட நுபூரங்கள் அணிகலன்கள் அணிந்த உன்னுடைய அழகான பட்டு போன்ற உன் திருப்பாதத்தை என் தலையில் வச்சு எனக்கு முக்தி அப்படிங்கிற மோட்சத்தை நீ அருள்வாயா? அந்த மாதிரி ஒரு நாளும் என் வாழ்நாளில் வருமா? அந்த நாள் எப்போ வரும் முருகப்பெருமானே அப்படின்னு கேட்கிறார் அருணகிரிநாதர். புலவர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடியவர் நாரத முனிவர். அதாவது எல்லா புலவர்களுமே புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான தேவர் அப்படின்னா நாரத முனிவர். அந்த நாரத முனிவரும் உன்னை புகழ்ந்து பாடியிருக்கார். அழகான குரத்தி வள்ளிய மணந்து காட்டில் மணந்த வீரனே என்று உன்னை புகழ்ந்து பாடியிருக்கார். தேவி மனோன்மணி தாயே பராபரை, அந்த ஆதி பராசக்தி அருளிய சிறியோனே முருகப்பெருமானே. அழகான நிழல்கள் கொண்ட அற்புதமான சோலைகள் கொண்ட அந்த நிழலில் எப்பவுமே வளமாக திகழ்ந்து இருக்கிற திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானே. அழகிய மயில் மீது எப்போதும் அமர்ந்திருக்கும் மயிலோனே. திருச்செந்தூர் ஆண்டவனே பெருமாளே, எனக்கு முக்தியையும் மோட்சத்தையும் எப்போ கொடுப்ப? எனக்கு வாழ்வில் ஒரு நல்லதை எப்போ கொடுப்ப? அந்த நாள் வெகு விரைவில் வராதா? கடைக்கண் பார்வையாவது என் மீது வைக்க மாட்டாயா முருகப்பெருமானே? இப்படி நம்ம ஒவ்வொருவரும் முருகப்பெருமான்கிட்ட கெஞ்சி கதறி கேட்கிறப்ப நிச்சயமாக நம்ம வாழ்வு மாறுங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மகா மந்திரம். இந்த நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நல்லதை கொடுக்கும். முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கக்கூடிய முதல் சித்தர், ஆதி சித்தர். முருகப்பெருமானை நம்ம எப்படி நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அப்படி நமக்கு காட்சி கொடுப்பார். திருப்புகழ் அப்படிங்கிறது அற்புதமான மகா மந்திரம். திருப்புகழ் சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் அருணகிரிநாதரின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அருணகிரிநாதரால் நமக்கு முருகப்பெருமானின் பேரருள் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த பாத கமலங்கள் நம் தலையில் வச்சாலே போதும், நம்ம தலையெழுத்து மாறும், நமக்கு மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், சிறந்த மனிதனாக வாழும் வாழ்வு கிடைக்குங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்ன வேணும்?
நம்ம கேட்குறதெல்லாம் அப்பனே முருகா எனக்கு வாழ்வை மாற்றிக்கொடு, நல்லதை கொடு, வாழ்வில் சிறந்ததை கொடு அப்படின்னு தினம்தோறும் கேட்கணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதெல்லாம் கிடையாது. உங்களால் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் தினம்தோறும் முருகப்பெருமான மனதில் இருத்து அவர்கிட்ட வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. திருப்புகழோ கந்தர் அலங்காரமோ கந்தர் அனுபூதியோ இதில் வர்ற பாடல்களில் ஏதாவது ஒன்றை ஒரு 4 வரியை தினம்தோறும் கேட்கவோ சொல்லவோ படிக்கவோ செய்தாலே போதுங்க. அற்புதமான மாற்றங்கள் நம் வாழ்வில் நிச்சயமாக நிகழும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.